வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, எங்கள் ஊர் திருநெல்வேலி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறோம். நாட்டுக்கோழினாலே எல்லாத்துக்கும் தெரியும், நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்க போகிறோன்னா, இங்கேயே நம்ம சென்னையிலேயே கிடைக்குது நாட்டுக்கோழி. கடையிலேயே எல்லாம் சுட்டு நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா இது பண்ணி தராங்க. அந்த நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து எலும்பு தனியாக கறி தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு 3 விதமாக குழம்பு வைக்க போகிறோம். எலும்பு குழம்பு ஒன்று, எலும்பு சூப்பு போட போகிறோம், கூட்டு வைக்க போகிறோம், ஒரு கிரேவியும் வைக்க போகிறோம். மொத்தம் ஒரு 4 ஐட்டம் வைக்க போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி இதை நான் எலும்பை தனியாக பிரிச்சுட்டேன். எலும்பு அங்கே கடையில் கட் பண்ணி கொடுக்கும்போது அப்படியே ரஃப்பாக தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு நல்லா அருவாமனையில் வச்சு நல்ல இந்த மாதிரி எலும்பில் உள்ள கறி எல்லாத்தையும் எடுத்து இந்த வச்சுட்டு பாருங்க. இது ஃபுல்லுமே கறி தான், எலும்பே கிடையாது. இது ஃபுல்லாக எலும்பாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த எலும்பை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சூப்பு போட்டுருவோம். அதுக்கப்புறம் கறி செய்கிறத பார்ப்போம். இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நிறைய விட வேணாம், சூப்புக்கு ஒரே 1 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு இதில் கொஞ்சம் ஒரு 2 கருவேப்பிலையை கிள்ளி போட்டுருவேன். இப்போ எலும்பை உள்ளே போட்டுருவோம். இப்போ எலும்பை நல்லா அப்படியே கலந்து விட்டுருவோம். எண்ணெயோட லேசாக எண்ணெயோடு சேர்ந்து கலந்து வரட்டும். இப்போ சூப்புக்குள்ளே ஜாமான்லாம் சேர்த்துடலாம். இது ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருதேன். ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருதேன். இது கொஞ்சம் நேரம் அப்படி வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சூப்புக்கு பொடி நுணுக்கிட்டு வந்துடலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகும் போட்டிருக்கேன் உள்ளே. இப்போ பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி குச்சியையும் இதை ஓட்டிட்டு அதை உள்ளே போட்டு சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இந்த வெங்காயமும் தக்காளியும் உள்ளே போட்டிருந்தேன். நான் அதுக்குள்ளே இந்த மசாலாவை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ரசத்துக்கு நுணுக்கிற மாதிரி நுணுக்கி எடுத்துகிட்டு வரணும். இதை இப்போ உள்ளே போட்டுருவோம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருவோம், சும்மா கொஞ்சோல உப்பும் போட்டுருவோம். போட்டு இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா அப்படி ஒரு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துருவோம். நான் மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டேன். இதில் ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ நான் 2 கிளாஸுக்கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறமா சூப்புக்கு வேணும்னு நினைக்கி நல்லா ஒரு 8 விசில் வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி விட்டு சூப்புக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 பேத்துக்கு வேணும்னு நினைக்கி தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னாக்கி சூப்பு இன்னும் 2 கிளாஸ் கூட எக்ஸ்ட்ரா வரும். நான் இப்போ ஒரு 2 கிளாஸ் கிட்ட நான் வச்சுருக்கேன். இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட்டை போட்டுடலாம். வெயிட்டை போட்டு ஒரு 8 விசில் கிட்ட இதை விட்டுறணும். இது 8 விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இது வெந்துகிட்டே இருக்கட்டும். இப்போ மசாலா குழம்புக்குள்ளே மசாலா தேங்காய், வெங்காயம் எல்லாம் வதக்கி அரைக்கணும். அதனால் இப்போ நான் தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 6 பத்தை கிட்ட எடுத்திருக்கேன். 6 பத்தை என்னன்னாக்கி ஒரு சின்ன தேங்காயில் பாதி மூடியை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு சட்டியை வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கிட்ட கடுகு போடுறேன், 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு மெயினான ஒரு இதுவே இது தான். இது ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் போடுறேன். இதை நல்லா பொரிய வச்சு எடுத்துருவோம். அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு வருங்க. அப்போ கடுகும் நல்லா வெடிக்கும், ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வரும். அப்போ போல் எடுத்து இந்த தேங்காயோடு சேர்த்துக்கலாம். இந்த கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு எடுத்து இந்த தேங்காயோட சேர்த்துருவோம். சேர்த்துனா அது கொஞ்சம் தான் சீக்கிரத்தில் ஆறிடும். அது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சட்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு ஒரு 150 கிராம் கிட்ட 200 கிராம் கிட்ட இருக்கும் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, இந்த 2ஐயும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிற போகிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். நல்லா கலரே மாறிட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஒரு கிணத்துல கொட்டி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைக்கணும்.
இதை வந்து ஆற வச்சுட்டு அரைக்கணும். இதை வந்து நான் தேங்காயும் ஜீரகம் கடுகு எல்லாம் போட்டு பொரிச்சிருந்தேன் இல்லையா, அதை எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி உள்ளே விட்டுருந்தேன். இப்போ வந்து வெங்காயமும் நல்லா ஆற வச்சு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வரணும். இது ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த வெங்காயமும் இதையும் சேர்த்துருந்தேன். இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இந்த தேங்காயும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுருவோம். இது வந்து இந்த மசாலா வந்து எலும்பு குழம்புக்கும் இந்த மசாலா தான், கறி கூட்டுக்கும் இந்த மசாலா தான். இப்போ வந்து சூப்பு நல்லா விசில் போயிட்டுது. நல்லா சூப்பு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இந்த சூப்பை வந்து ஒரு பவுலில் வடிச்சிடலாம். சூப்பை வந்து நல்லா சுத்தமாக குக்கரில் இருந்த சூப்பை எல்லாத்தையும் வடிச்சிட்டேன். நல்ல இந்த எலும்பும் நல்லா வெந்துட்டு இப்போ எலும்பு குழம்பை வந்து ரெடி பண்ணிடுவோம். இப்போ சூப்புக்கு வந்து கொஞ்சம் மிளகு பொடி, பெப்பர் பொடி போட்டுருவோம். ஏற்கனவே நான் கொஞ்சமாக தான் பெப்பர் வந்து நுணுக்கி போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் வந்து பெப்பரை போட்டு நாங்கள் வேக விட்டிங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இப்போ வந்து இதில் சாப்பிட்றதுக்கு பெப்பர் பொடி வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா இப்படி கலந்து விட்ருவோம். நீங்கள் சூப்போட வேணால் கறி வேணாலும் 2 பீஸை வேணாலும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு விட்டுட்டோம்னா சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வந்து எலும்பு குழம்பு வந்து இந்த சட்டியில் மண்சட்டியில் வச்சிட போகிறேன். இது ஏற்கனவே எலும்பு நல்லா வேக வச்சாச்சு. இதில் வந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த குழம்பு வந்து எல்லாமே நல்லெண்ணெயிலே செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். இப்போ குக்கரில் வேக வச்ச கறியை வந்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். இதில் வந்து ஒரு சின்ன துண்டு, இவ்வளோ பெரிய துண்டு, ஒரு சின்ன பீஸ் தான் வந்து இஞ்சை எடுத்து தொலியை சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எலும்பு குழம்புல இப்போ இதில் வந்து பாதியை போடுறேன். அந்த கூட்டுக்கு பாதி இஞ்சி போட்டுட்டேன். இது நல்லா அப்படியே இஞ்சி வாசனையோடு நல்லா கலந்து வரும்போது இஞ்சி வாசனை நல்லா வரும். இப்போ இதில் மசாலா பொடிலாம் சேர்த்துருவோம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தகுந்த மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். மிளகாய் பொடி வந்து நான் வந்து இது வந்து குழம்பு தூளாக தான் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். மல்லிப்பொடி நல்ல பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அந்த கறியில் நல்ல உப்பு பிடிச்சிருக்கோம். இப்போ குழம்புக்கு தக்கன உப்பு மட்டும்தான். இதை வந்து இப்படி ஒரு பெரட்டி விட்டுருவோம். ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து இதில் வந்து பாதி அளவு சேர்த்துற போகிறேன். இந்த பாதி வந்து கூட்டுக்கு. இதில் வந்து தண்ணியும் சேர்த்துடலாம். தண்ணி வந்து குழம்பு எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் எலும்பு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சமே நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து நான் 2 தக்காளி போடுறேன். இந்த குழம்புக்கு வந்து 2 தக்காளி, அந்த கூட்டுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி தான். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு தக்காளி நிறைய சேர்க்கவே கூடாது. அதனால் இந்த குழம்புக்காக வந்து ஒரு 2 சின்ன தக்காளி, 2 தக்காளி அது உள்ளே போடுறேன். போட்டுட்டு இந்த நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கறி வந்து கூட்டு வைக்கிறதுக்கு குக்கரில் வேக விட்டுருவோம். நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் எண்ணெய் சூடாகிட்டு கருவேப்பிலையை போட்டிருக்கேன். வெட்டி வச்ச கறியை உள்ளே போட்டுருவோம். இதை வந்து நல்லா வதக்கி விட்ருவோம். எண்ணெய் நல்லா எல்லா கறியிலையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா இப்படி ஒரு வதக்குவோம். வந்து எண்ணெயில் ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் உள்ளே போட்டுருந்தேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுருந்தேன்.
இந்த இஞ்சியோட வாசனை வந்து நல்லா கொஞ்சம் வெளியில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு செகண்ட் வதக்கி விடுங்க. இப்போ வந்து இந்த கறியில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து கறி முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடுவோம். இந்த கறிக்கு தகுந்த உப்பை உள்ளே போட்டுருதேன். போட்டு நல்லா கலந்து விட்ருவோம். இப்போ குக்கரை மூடி நல்லா வெயிட் போட்டு விட்டுறலாம். வெயிட்டை போட்டுட்டு நல்லா ஒரு 5 விசில் கிட்ட நல்லா கறி வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். இது வந்து நாட்டுக்கோழி ஆகண்டு ஒரு 5 விசில் வச்சா தான் நல்லா வேகும். ஒரு 5 விசில் வச்சு முடிச்சுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு கறியை வைங்க. அப்போ நல்லா பஞ்சு மாதிரி நல்லா ஆகிடும். இப்போ வந்து நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், அந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு கொத்தமல்லி நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குக்கர் வந்து ஒரு 6 விசில் கிட்ட வச்சு இறக்கிட்டேன். ஏறும் போயிட்டு கறி வந்து நல்லா வெந்துட்டு நான் வந்து இதில் பாதி வந்து கூட்டு வைக்க போகிறேன். பாதி வந்து மிளகு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் இதில் கொஞ்சம் கறியை எடுத்துடுறேன். கறியை எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடுறேன். இப்போ வறுக்கிறதுக்கு வந்து நான் தனியாக எடுத்து கொஞ்சம் தக்காளி போட்டு மிளகு பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இதை வந்து நான் தண்ணியோடு கொஞ்சம் சேர்த்தே வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் பாதி கறி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது கூட்டு வைக்கிறதுக்கு மிளகாய் பொடிலாம் சேர்த்துடலாம். கூட்டு வைக்கிறதுக்கு இதை தூள் கலந்த தூள் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் கிட்ட போடுறேன். மல்லிப்பொடி நல்லா பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டும் போட்டுருவோம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சிருந்த தக்காளியை ஒரு தக்காளியை உள்ளே சேர்த்துருதேன். சேர்த்துட்டு அடுப்பு தூக்கி வச்சிடலாம். கூட்டு வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும். இந்த அளவு இருந்தாலே போதும். நல்லா கொதித்து வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நல்ல மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தொக்கு இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மிளகு தொக்கு பெப்பர் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் சோம்பு போடுதேன். எண்ணெய் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதில் வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம், இதை வந்து நான் பச்சையாகவே இந்த மாதிரி தட்டி மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை தூக்கி உள்ளே போட போகிறோம். இந்த குழம்புக்கு வந்து ஏற்கனவே நம்ம கறி வேக வச்சிட்ருக்கும்போது உப்பு நான் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து எனக்கு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னொரு நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதித்து நல்லா இப்படி திக்காக வரணும். வந்ததுக்கப்புறம் இறக்கணும். இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த இடித்து வச்சுருந்த வெங்காயத்தை 1-2 தான் இடித்து ஓட்டி வச்சுருக்கேன். அதனால் அதையும் உள்ளே போட்டுருவோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கலந்து கொடுத்துருவோம். ஏன் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் 2 சேர்த்து ஏன் போட்டிருக்கீங்கன்னாக்கி, பெரிய வெங்காயத்தில் வந்து கிரேவி வந்து நல்ல கொல கொலன்னு கிடைக்கும். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்ல நாட்டுக்கோழிக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது நல்ல இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகணும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 3 தக்காளியும் சேர்த்துருதேன். இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பையும் போட்டுருவோம். ஏற்கனவே அந்த கறி வேக வச்சுருக்கிறதுனால உப்பு போட்டிருக்கோம். அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. மறந்த மாதிரி உப்பு நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் கறி ஃபுல்லாக இதாகிடும். நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இதுக்கு வந்து இந்த தொக்குக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடணும். நான் வந்து அந்த நாட்டுக்கோழி ஞாபகத்திலேயே நான் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன். இப்போ வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட
இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். நான் வந்து நாட்டுக்கோழினாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டேன், இந்த மற்ற குழம்புக்கெல்லாம் போட மாட்டேன். இந்த கிரேவிக்கு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இது நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா திக்காகவும் ஆகிட்டு இப்போ அடுப்பை விட்டு இறக்கிடுறேன். இறக்கிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் தாளித்து உள்ளே ஊற்றிடுவோம். இப்போ சட்டியை வச்சு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நல்ல எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுருதேன். நல்லா கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், கருவேப்பிலையும் போட்டுட்டேன். உள்ளே ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிட்டு எல்லாம் கலந்து விட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட போகிறேன். இப்போ வந்து நல்லா தக்காளி நல்லா வதங்கிட்டு இது மிளகாய் பொடிலாம் சேர்த்துடலாம். மிளகாய் பொடி வந்து நான் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன், 1 ஸ்பூன் கிட்ட போட்டேன். மல்லிப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இதை நல்லா அப்படி கலந்து விட்ருவோம். இந்த வேக வச்ச கறியை உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திறந்து கலந்து விடுங்க. இதில் வந்து உப்பு கொஞ்சம் பத்துமான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கறியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், தக்காளிலேயும் உப்பு போட்டாச்சு. அதனால் பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். ஏன்னா மசாலா வந்து மிளகாத்தூளோட வாசனை எல்லாம் நல்லா கொதிக்கணும் இல்லையா, அதனால் சும்மா ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த தொக்கு வந்து நல்லா தண்ணிலாம் சுண்டி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் ஒரு மிளகு ஜீரகம் பொடி போட போகிறோம். இதில் 1 ஸ்பூன் கிட்ட மிளகு ஜீரகமும் 2ஐயும் சேர்த்து பொடிச்சு வச்சுருந்த பொடியை வந்து உள்ளே போட்டுறேன். நான் ஏற்கனவே மிளகும் ஜீரகமும் வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் வச்சுருந்தேன், அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ வந்து இதை போட்டுட்டு ஒரு கரண்டி இப்போ நல்லெண்ணெயை விட்டுருவோம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 கரண்டி கிட்ட இப்படி சுற்றி நல்லெண்ணெயை விடுவோம். இந்த பொடி போட்டிருக்கிறதுனால ஒரு செகண்டு இருக்கட்டும். இப்போ வந்து இந்த பொடி போட்டதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல சுண்டி, நம்ம மிளகு பொடி எல்லாம் போட்டு எண்ணெயும் ஊற்றி வச்சுருந்தோம், நல்ல சுண்டி நல்லா இதுவாக வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுறலாம். தூவி விட்டு ஒரு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கிரேவியும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து எலும்பு குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு, இந்த கூட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட்டு வந்து ரெடி ஆகிட்டு, இது வந்து வெங்காயம் தக்காளி பெப்பர் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கு. இந்த நாட்டுக்கோழியில் 3 விதமாக செஞ்சாச்சு. அடுத்து ஒரு சூப்பும் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். மொத்தம் 4 ஐட்டம் செஞ்சாச்சு இதே மாதிரி நாட்டுக்கோழியில். இதே மாதிரி நாட்டுக்கோழியில் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.